சுட சுட சாதத்துல களிநண்டு கிரேவி போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. கிளைமேட் சேஞ்சில ஏற்படக்கூடிய சளி பிரச்சனைகள்லாம் ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம். இதுக்கு அடுப்ப பத்த வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. தாராளமா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்தி கடுகுள் தம்பருப்பு தாளிச்சுக்கோங்க. பொடி பொடியா கட் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு 15 பல் பூண்டை நசுக்கி சேர்த்துட்டு பொடி பொடியா கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் காரத்தூள், ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சுத்தம் செஞ்சு வச்சுக்க களிநண்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிண்டிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய், ஒரு 5ல இருந்து 6 ஊற வச்ச முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் சோம்புத்தூள், இது கூட கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல அரைச்ச இந்த விழுதை இந்த நண்டோட சேர்த்துருங்க. நல்லா 2 கிளறி குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு திறந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. சும்மா சூப்பரான களிநண்டு கிரேவி ரெடிங்க. நல்லா காரசாரமா செம்ம டேஸ்டா இருக்கும். கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு 2 கிண்டு கிண்டி இறக்கணும் அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.